சமீப காலத்தில் திரைத்துறையில் நிறைய பேர் ஆண்கள் என்னை ரொம்ப அப்யூஸ் பண்ணாங்க, படுக்கைக்கு அழைத்தாங்க, கட்டாயப்படுத்தினாங்க, வற்புறுத்தினாங்கன்னு இப்படி நிறைய நடிகைகள் அது கேரளா திரையுலகத்தில் ஆரம்பித்து இப்போ நம்ம தமிழ் திரையுலகத்தில் பற்றி இருக்க ஆரம்பித்து நிறைய பெண்கள் இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதிலும் அந்த காலத்தில் நடித்த நடிகைகள்லாம் அந்த காலத்தில் என்னை இப்படி பண்ணாங்க, என்னை இவர் படுக்கைக்கு அழைத்தார், ரூமுக்கு வரணும்னு கட்டாயப்படுத்தினார், இல்லைன்னா சான்ஸ் தர மாட்டேன்னு சொன்னார்னு சொல்லிட்டு ஒரு பெண்களாக சொல்கிறாங்க. இதை பெண்கள் ஒருத்தங்களாக சொல்லும்போது பரவாயில்லையே, இப்படி பெண்கள் தனக்கு நடந்த ஒரு கொடுமைகளுக்காக வாய்ஸ் அவுட் பண்றது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பெண்கள் நினைக்கிறதுக்கு முன்னால இங்க 2 பெண்கள் வாய்ஸ் அவுட் பண்ணாங்கன்னா இங்க 20 ஆண்கள் என்ன சொல்றாங்க, அப்புறம் நீ ஏன் போன, அவனே கூப்பிடறான்னு தெரிஞ்சல, அப்புறம் ஏன் போன, நீ போய் சம்மதிச்சேல, உனக்கு அன்னைக்கு நடிக்கணும், அன்னைக்கு உனக்கு சான்ஸ் வேணும், பணம் வேணும், சம்பாதிக்கணும், அன்னைக்கு போய் நீங்க டைரக்டர் கிட்ட அவங்க கிட்ட இவங்க கிட்டன்னு போய் படுத்துக்கிட்ட, நீ நடிக்கும் போது சாதாரணமாக நடிச்ச, நீ 2 பீஸ்ல நடிச்ச, அங்கேயும் இங்கேயும் காமிச்ச, இதெல்லாம் பண்ணின, எல்லாம் முடிஞ்சு நீ வயசாகி போய் நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து வீட்டில் உட்காரும்போது என்ன அவன் பண்ணா இவன் பண்ணனா, நீ ஒரு சரியான குடும்ப பண்ணாதான் நச்சுன்னு அன்னைக்கே செருப்பு கல்லடிச்சு போடா வேலைக்குன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நிறைய ஆண்கள் பேசுகிறாங்க. இந்த ஆண்கள் அவங்களுடைய வரையறையில் அவங்களோட டெஃபினிஷனில் குடும்ப பெண் அப்படின்னா என்னென்னா, வீட்டில் உட்காந்து சமையல் பண்ணி சமைச்சு கொடுத்து இந்த வீட்டை மட்டுமே சுற்றி ஆண் என்ன பண்ணுறான், வெளியுலகம் எப்படி இருக்குது, தன்னுடைய திறமை இவ்வளோதானா, சமைக்கிறதும் வீட்டை பார்க்கறது மட்டும்தானே தன்னுடைய திறமை, இது எல்லாத்தையும் ஒடுக்கி விட்டுட்டு ஒரு 4 செவத்துக்குள்ளே சமையல் பண்ணுற பெண்ணை மட்டும்தான் இவர்களுடைய லாஜிக்கில் குடும்ப பெண். அந்த குடும்பத்துக்காக அந்த வீட்டில் விட்டு வெளியே தானும் ஒரு சினிமாவில் நடிகையாக முடியும், தானும் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒரு பெரிய இருக்கும், தானும் தொழிலதிபர் ஆக முடியும், தானும் அரசியல் இருக்க முடியுங்கிறவங்களாம் இவங்களுடைய டெஃபினேஷன் படி குடும்ப பெண்கள் கிடையாது. இந்த பெண்களை பார்த்து நீ படுக்க வந்தா உனக்கு கிடைக்கும். ஒரு கார்ப்பரேட் கம்பெனி எடுத்துக்கோங்க, சினிமா விட்டுங்க, கார்ப்பரேட் எடுத்துக்கோங்க, நீ இந்த இதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண, நான் அந்த ப்ரொமோஷன் பண்ணுறேன், எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கும்போது நான் வல்லுன்னு உங்ககிட்ட விழுக மாட்டேன், எனக்கு அட்ஜஸ்ட் பண்ண நீ மறுக்கும் போது உன்னை நான் கார்னர் பண்ணுவேன், அவமானப்படுத்துவேன், அது என்ன உனக்கு அவ்வளோ பெரிய ஈகோவா, இவ்வளோ பெரிய பாஸ் நானே கூப்பிட்றேன் நீ படுக்க மாட்டேன், அவ்வளோ பெரிய ஈகோ வாங்கும்போது உனக்கு அவமானப்படுத்திட்டே இருப்பேன். இந்த மாதிரி நெருக்கடிகள் கார்ப்பரேட்டில் நடக்குது. பெண்கள் ஆண்களை பார்த்து கேட்கறது இல்லையானா 2 பக்கமும் கேட்டுக்கோங்க, விருப்பப்பட்டா சம்மதிக்கிறாங்க, விருப்பலன்னா ஜென்டலா மறுக்கிறாங்க, ஏங்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு மறுக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உரிமை இருக்கு. ஆனா எங்க வற்புறுத்தல் நடக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் இப்ப பேசக்கூடிய டாபிக். வற்புறுத்தல் அப்படிங்கிறது ஒரு பெண் வற்புறுத்துறாளா, ஒரு பெண் ரேப் பண்றாளா, ஒரு ஆண் 4-5 பேர் ஒன்று சேர்ந்து ஒரு பெண்ணை பாலியல் தொல்லை பண்ணி பலாத்காரம் பண்ணி அவளை ரேப் பண்ற மாதிரி ஒரு பெண் பண்றாளா, இல்ல அரசியல்ல ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஆண்கள் ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கவங்க நீ எனக்கு இது சம்மதிக்கிறியா, நீ அங்க வரியா, இங்க வரியா, இந்த ஹோட்டலுக்கு வரியா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு பெண் ஒரு பெரிய பதவியில் ஒரு மந்திரிகளாக ஒரு அமைச்சராக இருக்கிற ஒரு பெண் ஆண்கள் கிட்ட நீ எனக்கு படுத்தாதான் நான் இந்த பொசிஷன் கொடுப்பேன்னு கேட்கிறாளா? ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய எந்த பெண்ணாவது இவ்வளவு கீழ்த்தரமா தொடர்ந்து செக்ஸுக்காக ஒரு ஆணை வற்புறுத்துறாளா? நீ ஒரு பெண்ணை பார்த்து நீ படுக்கிறதுக்கு வரியான்னு சொல்லும்போது அவ வேண்டாங்கன்னு மறுக்கிறக்கோ இல்லை உங்களுக்கு சம்மதிக்கிறக்கோ நீங்க 2 பேர் சம்பந்தப்பட்ட விதம் அதை ஒரு பப்ளிக் பிளாட்ஃபாரத்துக்கு கொண்டு வர போறது இல்லை. அதே பெண் தான் வயசு வருஷம் பெண் ஆணை கேட்குறாங்களா, நீ ரெஃப்யூஸ் பண்ணுறக்கும் அக்செப்ட் பண்ணுறது உங்களோட பர்சனல். ஆனால் தொடர்ந்து வற்புறுத்தல் அப்படிங்கிறது யார் பண்ணுறா அப்படிங்கிறத இங்கே கேள்வி. அப்போ ஒரு பதவி வரணும்னு ஒரு பெண், அதாவது குடும்ப பெண், ஒரு சரியான குடும்ப பெண் வரும்போது தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே கால் வைத்து வரும்போது பலவிதமான இடத்துல வற்புறுத்தலுக்கு ஆளாகிறா, செக்ஸுவல் தொந்தரவு ஆளாகிறா. ரேப் யார் பண்றா? பெண்களா ஆண்களை போட்டு ஒரு 4 பெண்கள் போட்டு ஒரு ஆணை போட்டு ரேப் பண்றாங்க. தொடர்ந்து பாலியல் வன்முறை அப்படிங்கிறது யார் பண்ணிக்கிட்டு இருக்கா? இந்த மாதிரி வற்புறுத்துறாங்க, ஃபோர்ஸ் பண்றாங்க. எப்படி பண்ணாலும் இதெல்லாம் யார் பண்றாங்கன்னா ஆண்கள் தான். இதனால தான் ஒரு பெண்கள் கொதிச்சு போய் வராங்க. ஏன் இப்போ ஒரு சமீபமாக ஒரு பெண் சொல்லியிருந்தாங்க, ஒருத்தர் இந்த மாதிரி என்னை ரொம்ப தொடர்ந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருந்தார், எனக்கு ஒரு பதவிக்கு வரணும்னு ஒரு ஆசை, நான் சரின்னு எனக்கும் என் குடும்பத்துக்காக நான் ஒரு பொசிஷன் வரணும்னு நான் சம்மதிச்சேன். அந்த நேரத்தில் நிறைய ஃபோட்டோக்கள் எடுத்துகிட்டு தொடர்ந்து அந்த ஃபோட்டோக்களை காமிச்சு இது நீ எனக்கு தொடர்ந்து நீ செக்ஸுக்கு சம்மதிச்சுக்கிட்டே இருக்கணும், இந்த ஃபோட்டோவை காமிச்சு என்னை தொடர்ந்து மனச்சித்திரவதைக்குள்ளாக்குனாரு, நான் மென்டலி ஒரு சைக்கோ மாதிரி ஆகிட்டேன், என்னால் எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, எனக்கு இப்போ செக்ஸ் ஒரிஜினலாக என்னுடைய பார்ட்னர் கூட என்னால் செக்ஸ் வச்சுக்க முடியுமான்னு தோணலைன்னு சொல்லி அந்த பெண் குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு கதை இல்லை, பெண்களை எல்லா இடங்களையும் அப்யூஸ் பண்ணுறது, ஒரு ட்ரெயினில் பஸ்ஸில் நிம்மதியாக போக விடுறதில்ல, ஒரு இடத்துக்கு ஊர் விட்டு ஊர் போகிறான்னா நீங்கள் எங்கே போகிறீங்க, எந்த ஹோட்டலில் தங்க போகிறீங்க, அந்த ஹோட்டல் எங்கே இருக்கீங்க, நான் உங்களை பார்க்குறேன், இதைத்தான் ஒரு பெண் இப்போமாவது வாய் திறந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க.
மற்றபடி ஆண்கள் நீங்கள் வந்து படுக்கைக்கு வரியான்னு கேட்கறது வந்து நம்ம உடனே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதில்ல. வரேன்னு சம்மதிக்கிறதும் இல்லை வரலன்னு மறுக்கிறதும் உங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், பெண்ணுக்கும் உங்களுக்கான ஒரு உறவு. ஆனால் நீங்கள் எங்கே வந்து ஒரு பெண்ணை வற்புறுத்துறீங்களோ, தொடர்ந்து ஃபோர்ஸ் பண்ணுறீங்களோ, தொடர்ந்து கார்னர் பண்ணுறீங்களோ, அப்போ தான் ஒரு மிகப்பெரிய தொந்தரவுக்கு வந்து ஒரு பெண் உள்ளாகிறா. இதை செய்வது ஆண்கள் தான். இதில் வந்து நல்லா இருக்கிற ஆண்கள், பெண்ணை வந்து நல்லா நடத்துகிற ஆண்களை பற்றி இப்போ பேச்சே கிடையாது. ஒரு நல்ல குடும்பத்தில், ஒரு நல்ல கலாச்சாரத்தில் ஒரு ஆண் வளர்க்கப்படும் போதே ஒரு பெண்ணை வந்து மரியாதையை நடத்து. செக்ஸுவல் ரீதியாக அவளை வந்து பேசாத, அணுகாத, அவள் உடல் உறுப்புகளை வந்து நீ வந்து வர்ணிக்காத, அவளை வந்து இந்த மாதிரி செக்ஸ் சம்பந்தமான மெசேஜ்களை வந்து அவளுக்கு அனுப்பாத, அவளை அந்த மாதிரி தொந்தரவுகள், அவளை வந்து ஒரு இன்டியூஸ் பண்ணுற மாதிரி வார்த்தைகள்லாம் பண்ணி தொந்தரவு பண்ணாமல் ஒரு நல்ல தோழனா, நீங்கள் வந்து ஒரு சக தோழனா முடிஞ்சால் பயணி. அந்த நேரத்தில் அவளுக்கு வந்து நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். அந்த நேரம் ஒரு உறுதுணையாக இரு. ஒரு நட்பு ஒரு இருக்கணும். ஒரு மேலதிகாரியாக இருக்கீங்களா, ஒரு ஜென்டில், அது ஒரு பெண்கிறது ஒரு வீக்கர் செக்ஸ், உங்களை விட ரொம்ப எமோஷனானவா, உணர்ச்சி வசப்பட்டவா, அந்த மாதிரி இருக்கும்போது அவள் வந்து தன்னுடைய குடும்பத்தை விட்டு ஒரு கம்பெனியில் வேலை செய்ய வரா, இல்லை சினிமாவில் நடிக்க வரா, ஒரு மேடையில் ஆட வரா, இல்லை அரசியலில் வரா, இல்லை எங்கே போய் ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறாங்க போது அவள் கூட இருக்கிற ஆண்கள் வந்து அவளை வர்ணிக்கிறது, அவள் உடல் அழகை வர்ணிக்கிறது, செக்ஸ் ரீதியான மெசேஜ் அவளுக்கு அனுப்பி டிஸ்டர்ப் பண்ணுறது, வீடியோவில் கேமராவில் வான்னு சொல்கிறது, அவளை பயன்படுத்தும் போது வீடியோ எடுக்கிறது, இந்த மாதிரி கேவலமான வேலைகளை செய்யறதுக்கு தான் இன்றைக்கி பெண்கள் வந்து வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிங்க தைரியமாக. இது வந்து நான் உண்மையாக ரொம்ப ரசித்து பாராட்டுறேன். இந்த மாதிரி பெண்களை வந்து நான் வரவேற்கிறேன். அதனால வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வாய்ஸ் அவுட் பண்றதுங்கிறது நல்ல ஒரு விஷயம். அதனால வந்து தொடர்ந்து ஆண்கள் உடனே வந்து படையா கிளம்பிட்டு நீ வந்து படுத்ததானா, நீ 2 பீஸ் போட்டுட்டு தானே நடிச்ச, நீ இப்படிலாம் பண்ண, நீ முத்த காட்சியில் நடிச்சனா, 2 பீஸ் போட்டுட்டு ஒரு பெண் நடித்தானா உங்களோட படுக்கணும்னு அவசியமே கிடையாது. இன்றைக்கி கோவா மாதிரி இடங்கள்லாம் முழுக்க வந்து ஒரு பேண்டிஸ் ப்ரா போட்டு சுத்தமாக அத்தனை அழகழகான பெண்கள் படுத்து கிடக்குறாங்க. ஒரு ஆண் வந்து அவளை தப்பாக பார்க்குறதுல, கற்பழிப்புகள் நடக்கிறதுல அங்கே வந்து ஒரு சைட் அடிக்கிற கலாச்சாரம் கூட கிடையாது. நீங்கள் நல்ல பார்வையில் பார்த்து பழங்க. நடிகை வந்துட்டு நீச்சல் ட்ரெஸ்ல வராங்களே, அது கிராஃபிக் தானே, இடுப்புலாம் காமிக்கிறாங்க, அதெல்லாம் இவளையும் காட்டிட்டு கடைசியில் வந்து இப்படி சொல்கிறாங்க. அதான் நான் கேட்குறேன். பொண்ணு 2 பீஸ் போட்டு நடிச்சா உங்களோட படுக்கணும்னு அவசியமா? நீ படுத்துக்குவ, காசு வாங்கிக்கோ, அப்புறம் வெளியில வந்து பத்திரி வேஷம் போடு, என்ன? இன்னைக்கு வந்து நம்ம பெரிய பெரிய ஆத்லெட்டா இருக்கவங்க, பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் கேர்ள்ஸ் வந்து சின்ன ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு அவங்க வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டு ஒரு உயரம் தாண்டுறாங்க, பெரிய பெரிய சாதனைகள் பண்றாங்க. உடனே அந்த பெண் வந்து எல்லார் கூடயும் படுத்துறணும்னு நீங்களா வந்து ஒரு இலக்கணம் வச்சுட்டீங்க. குடும்ப பெண்ணுங்கிறக்கு உங்களோட இலக்கணம் கேவலமா இருக்கு. அந்த இலக்கணம் 4 செவத்துக்குள்ள இருந்து சமையல் பண்ணிட்டு இருந்தா அந்த குடும்ப பெண். நிறைய பேர் சொல்லுவாங்க குடும்ப பெண்ணுனா இப்படி வந்து வரியான்னு கேட்டால் செருப்புகள்கிட்ட அடிச்சிருப்பா, நீ ஏன் போட்ட அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்து ஒரு தொழில் துறையில் இருக்கிறவா, ஒரு தொழில் முனைவராக இருக்கிறவா, ஒரு சினிமாவில் நடிக்கிறவா, கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை செய்கிறவா, பிஸ்னஸ் பண்ணுறவா, இவங்கெல்லாம் குடும்ப பெண்கள் இல்லை. உங்களோட இலக்கணத்தைப்படி இவ்வளோ குறுகலான சிந்தனைகளை விட்டு ஆண்கள் வெளியே வரணும். ஸோ பெண்கள் உங்களோட வந்து பயணிக்கணும்னு நினச்சி முதல்ல தன்னுடைய ரெக்கையை விரிக்க ஆசைப்படுற அந்த பெண்ணுக்கு முடிந்த அளவுக்கு ஒரு உற்ற தோழனாக இருங்க, நல்லா பேசுங்க, அவளோட ஒரு தோழனாக பயணிங்க, தோழியாக ஏற்றுக்கொள்ளுங்க, அவளுக்கு நல்லது கெட்டதுன்னா கூட நில்லுங்க, நல்ல வார்த்தையில் அவளை கூப்பிடுங்க. தப்பான ஒரு ஃபோன், தப்பான ஒரு மெசேஜ் அனுப்புறது, தப்பான வீடியோ காலில் வந்து தப்பான ஆங்கிளில் வந்து எடுத்துகிட்டு வந்து பிளாக்மெயில் பண்ணுறது, இவ்வளோ பக்கரமான விஷயங்கள்லாம் விட்டுறது நல்லது. இல்லை அப்படி ரொம்ப எனக்கு வந்து செக்ஸுவல் ரீதியான எனக்கு வந்து என்னால் தாங்கவே முடியலைங்க, என்னால் அடக்க முடியலன்னு பெட்டர் மாஸ்டர்பேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். தப்பே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு சுய இன்பம் பண்ணுறது வந்து தப்பே கிடையாது. ஒரு சிறுநீர் கழிக்கிற மாதிரி, மலம் கழிக்கிற மாதிரி ஆண்களுக்கு வந்து அந்த இது ரொம்ப ஜாஸ்தி ஆகும்போது ஒரு மாஸ்டர்பேட் பண்ணிக்கோங்க. அதுக்காக இன்னொருத்தி பிடிச்சி ரேப் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதனால் ஒரு நல்ல சமூகத்தில் ஒரு மாற்றங்கள் வருது அப்படின்னு சொல்லி பெண்கள் கண்ணை திறந்து பரவாயில்லையே, தனக்கு நடந்த கொடுமையை ஒரு பெண் முதல்ல வாய்ஸ் அவுட் பண்ணுறா அப்படின்னு நினைக்கும் போது 100 ஆண்கள் வந்து அவள் வந்து 2 பீஸ் போட்டு, அதுலேயும் வந்து ஒரு கேவலமான ஒரு சைக்கோவான ஒரு ஆங்கர் வந்து எல்லா சேனலும் உட்காந்து அந்த பொண்ணு பாருங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா 2 பீஸ் போட்டு நடிச்சது அவங்க தானா, அந்த லிப்ஸில் கிஸ் பண்ணி சீனில் நடிச்சாங்க அந்த பொண்ணு வந்து அப்போ அவங்க வந்து டூப் போடலையா, ஒரிஜினலாக லிப்ஸில் கிஸ் பண்ணால் உங்ககிட்ட வந்து படுக்கணும்னு இருக்குதா? என்ன கேவலமான ஒரு இலக்கணம் பெண்களுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு தெரியல. அதனால் இப்போ நான் வந்து 2 பீஸ் போடுறது, லிப்ஸில் கிஸ் பண்ணுறது, எக்ஸ்போஸ் பண்ணுறதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறேன்னு அர்த்தமில்ல. அதெல்லாம் அவங்களுடைய அந்த துறை சம்மந்தப்பட்ட விஷயம். ஆண்களை 1000 விதமாக நடிக்கிறீங்க, ஏன் தெருவில் நடக்கிற ஆம்பளை சட்டம் போடாமல் ரோடு முழுக்க சுற்றிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் பார்த்து பெண்கள் இன்டியூஸ் ஆகிட்டா இருக்காங்க. தயவு செய்து அந்த பெண்களை அடக்கி வைக்கிற இந்த மாதிரி ஆண்கள் கிட்ட தாராளமாக நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணலாம், தப்பே கிடையாது. பெண்கள் தங்களுடைய கூண்டை விட்டு வெளியே வந்து பேசுறதுங்கிறது இந்த சமுதாயத்துக்கு ஒரு தேவையான ஒரு நல்ல மாற்றம். தைரியமாக அதை செய்யுங்க. நம்ம கூட இருக்கக்கூடிய நிறைய ஆண்கள், நிறைய தோழர்களா, சகோதரர்களா, நம்ம கூட பயணிக்கிற நிறைய நல்ல ஆண்கள் இருக்காங்க. ஒரு சிலர்களை வச்சு வந்து, ஏன்னா அந்த ஒரு சிலர் தான் ரொம்ப கத்துறாங்க, நல்லவர்கள்லாம் மௌனமாக இருக்கிறாங்கிறதான் இங்கே பிரச்சனை. பெண்கள் வந்து உண்மையாலுமே நீங்கள் ஒரு இடத்துல ஃபோர்ஸ் பண்ணப்பட்டா, பிளாக்மெயில் பண்ணப்பட்டா, அதை வந்து நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணுறக்கு ஒரு நாளும் தயங்க வேண்டாம். நன்றி, வணக்கம்.